ஹாய் நண்பர்களே, வணக்கம். வாங்க காலையில் இன்றைக்கி டீயோடு ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடவே லைக் பட்டனும் அமுக்குங்க. இப்போ காலிஃப்ளவர் அரை வேக்கடை அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சாச்சுங்க. இப்போ காலையில் ஒரு 5:45 ஆகிடுச்சி. நான் கீழே ஜன்னலில் இருந்து தான் எடுத்தேன். மேலே மாடிக்கு போனால் இன்னும் நல்லா எடுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் அரை வேக்காடு விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எந்தளவுக்கு நீங்கள் சாதம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேர்த்திக்கோங்க. நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதும் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுவும் பச்சை வாசனை போனதும் காலிஃப்ளவர் போட்டு அப்படியே பட்டும் படாமல் கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டினீங்கன்னா உடஞ்சிருங்க. இப்போ பாதியை லஞ்சுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியில் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சாதம் போட்டு கிளறிக்கலாங்க. அதோட தொட்டுக்கு ஆம்லேட்டுங்க. பீர்க்கங்காய் வச்சு தான் இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறேன். வேர்க்கடலை போட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் எண்ணெய் விட்டு வடகம் போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் காயை போட்டு வெங்காயம், பீர்க்கங்காய், உப்பு, மஞ்சள் போட்டு கலந்து விட்டிங்கன்னா காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. காய் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா வேர்க்கடலையை போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 விசில் விட்டாலும் சரி, இல்லை ஒரு விசில் விட்டாலும் சரிங்க. காய் எந்தளவுக்கு வெந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ரசத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.